கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா, சாரோன் ரோஜா, இயேசு ராஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்த மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. ஆண்டவரே, நீங்கள் ஒருத்தர் தான் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் சாரோனின் ரோஜாவாக மனம் வீசுகிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தருகிற தெய்வமாக நீங்கள் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. எல்லாரும் மேலும் உங்கள் தயவு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்மை தியானிப்பதற்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனம். அங்கே இப்படியாக நம்ம வாசிக்கிறோம், என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அநேக நேரங்களில் நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது அந்த தேவனை நோக்கி கூப்பிடுதல்களுக்கு பதில் வராதது போல ஒரு உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகலாம். ஆண்டவராகிய தேவன் ரொம்ப திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. நான் யாரை நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் விளக்கம் சொல்கிறார். யாரை நோக்கி பார்ப்பாராம் பாருங்க, சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனைத்தான் நான் நோக்கி பார்ப்பேன் அப்படிங்கிறார். நீங்கள் கூப்பிட்ட உடனேயே ஆண்டவர் தேவன் உங்களுக்கு பதில் தரணுமா? உங்கள் விண்ணப்பத்துக்கு உடனே செவி கொடுத்து அற்புதம் செய்யணுமா? ஆண்டவர் நமக்கு அழகாக சொல்கிறாரு. நொறுங்குண்ட ஒரு இருதயத்தோடு கூட நம்ம தேவனுக்கு முன்பாக போனால் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பாராம். ஏசாயா 57:15 இப்படி சொல்கிறது, நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்தில் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவிகளிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு அருமையான வசனம் பார்த்தீங்களா? நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி இருதயத்தில்
ரொம்ப நொறுங்கி போய் உடைஞ்சு போய், சிலர் உங்களை உடைச்சிட்டாங்க, உங்கள் உள்ளத்தை ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, மன அளவில் பெரிய வேதனையை சுமந்து கொண்டே இருக்கிறீங்க. உங்கள் வேதனையை புரிந்து கொள்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வசனம் நமக்கு சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ள உங்களை தேவன் கண்ணோக்கி பார்ப்பாராம். நீங்கள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், பெனினாள் என்கிற அந்த பெண்ணினால் அன்னாள் என்கிற பெண் உடைந்து போயிருந்தாள். அவளை கொஞ்சம் கொஞ்சமாக கூட இருந்தே அந்த பெனினாள் உடைத்து கொண்டே இருந்தாள். காரணம் என்ன தெரியுமா? அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. பெனினாளுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க, ஆனால் அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. அவள் குழந்தை பாக்கியம் இல்லைங்கிற அந்த ஒரு காரணத்தை ஒரு குறையாக காண்பித்து அவளை ஒவ்வொரு நாளும் உடைத்து கொண்டே இருந்தாள். ஆனால் அந்த அன்னாளோ உடைந்த இருதயத்தோடு கூட ஆலயத்தில் போய் அங்கே இருந்து ஊழியக்காரை பார்த்து சொல்கிறாரு, நான் என் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி விடுகிறேன் அப்படி சொல்லி தன்னை ஊற்றி தன்னுடைய உடைந்த இருதயத்தை தேவனிடத்தில் காண்பித்த போது கர்த்தர் அந்த மகளை நோக்கி பார்த்தார். அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை பொருத்தனையின்படியே தேவன் கொடுத்தார். இன்னும் நேரம் எடுத்து நீங்கள் சங்கீதம் 51:17 படித்து பாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர். ஆண்டவர் நொறுங்கி போய் வந்திருக்கிறவங்களை கைவிடவே மாட்டார். உலகம் உங்களை புரிஞ்சுக்கிடாது. நீங்கள் கடனில், வியாதியில், பல சூழ்நிலையில் இன்றைக்கி உடைந்து போய் நொறுங்கி போய் வந்திருக்கிறீங்கன்னா, உங்கள் மேலே தேவன் தம்முடைய இரக்கத்தை வைத்து நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று. உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார். நீங்கள் யாரையும் தேடி அங்கங்கே ஓட வேண்டாம். உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் நொறுங்குண்ட இருதயத்தை அவரே சீர்படுத்தி உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். நல்ல பிதாவே, இன்றைக்கு நொறுங்குண்ட ஒரு இருதயத்தோடு உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகள் மேலே என் தேவனாகிய கர்த்தர் மனம் இறங்குவீராக. நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவி உடைய உங்கள் பிள்ளைகளுடைய இருதயம் தேவனால் ஸ்திரப்படுத்தப்பட ஜெபிக்கிறேன். இப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.